கைகோர்க்க வேண்டும். பரிந்துரைகளும் ஆலோசனைகளையும் வழங்கலாம். நிரம்பிய மலேசியர்களுக்கு 100 ரிங்கேட் சிறுமைப்படுத்த வேண்டாம் என எல்லா தரப்புகளுக்கும் வலியுறுத்தல். ரான் 95 விலை குறைப்பு, நெடுஞ்சாலை கட்டணம் நிலைநிறுத்தம், M40 தரப்பினருக்கும் கூடுதல் பலன் பெறுவர். வணக்கம். சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் சூர்யா சம்பத். மக்கள் நலன் பேணும் கடப்பாட்டில் அரசுக்கும் தனியார் துறைக்கும் வலுவான ஒத்துழைப்பு வேண்டும். எல்லா தட்டு மக்களும் முழுமையான பயனை எட்ட அது வழிகோலும். அதேவேளை மக்களின் நிலையை மேம்படுத்துவதில் தனியாரும் அரசுக்கு பரிந்துரைகளையும் யோசனைகளையும் முன்வைக்கலாம் என பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். சஜாத்ரா மடானி மலேசியா மக்கள் நல்வாழ்வு முன்னெடுப்பை தொடக்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். பள்ளி தத்தெடுப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் மேம்பாட்டு முன்னெடுப்புகளை அரசு மேற்கொண்டிருக்கிறது. அவற்றை செயல்படுத்துவதிலும் மேம்படுத்துவதிலும் தனியார் துறை பரிந்துரையும் பங்களிப்பும் நாடப்படுகிறது. இதுகுறித்து தொடர்புடைய தரப்புகளுடன் கலந்தாலோசிக்குமாறு அமைச்சர்களுக்கு தாம் அறிவுறுத்தியதாக பிரதமர் கூறினார். அந்த வட்டாரங்களில் உள்ள பள்ளிகளை கண்காணித்து தத்தெடுத்து மேம்படுத்த களமிறங்குமாறும் பெருநிறுவன தலைவர்களை டத்தோ ஸ்ரீ அன்வார் கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் நாட்டில் வரிய நிலையை ஒழிக்க அரசு கடப்பாடு கொண்டிருப்பதாக பிரதமர் கூறினார். வரியோர் விகிதத்தை இவ்வாண்டு 33 விழுக்காடு குறைக்க இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. வறிய குடும்பங்களுக்கு உதவவே சஜாத்ரா மடானி முன்னெடுப்பை அரசு வகுத்திருப்பதாகவும் அவர் விவரித்தார். வருமானம், கல்வி, வீட்டுடைமை, குடும்ப நலன் ஆகிய 3 முதன்மை கூறுகளை அந்த முன்னெடுப்பு கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்துக்காக இதுகாரும் 12 கோடி ரிங்கிட் திரட்டப்பட்டிருப்பதாகவும் டத்தோ ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். நாட்டின் நிர்வாகத்தில் உயர்நெறிகள் பேணப்பட வேண்டும். அத்துடன் பல்லாண்டுகளாக வேரூன்றி கிடக்கும் ஊழலும் முறைகேடும் அரசு நிதி விரயமும் களையப்பட வேண்டும். இவையே தமது தலைமைத்துவம் கடைபிடிக்கும் முன்னுரிமை கூறுகள் என பிரதமர் மீண்டும் வலியுறுத்தினார். மடானி அரசின் மறுமலர்ச்சி திட்டங்களையும் பேரவாவையும் வெற்றி பெறச் செய்ய பொது சேவை ஊழியர்கள் வழங்கும் கடப்பாட்டுக்கும் ஆதரவுக்கும் நிதி அமைச்சருமான டத்தோ ஸ்ரீ அன்வார் நன்றி நவின்றார். ஊழல் வழி சொத்துக்களை சேர்த்தவர்கள் இப்போது மூப்பை எட்டிவிட்டாலும் அவர்கள் மீது ஊழல் வழக்கை தொடர்வது கட்டாயமாகிறது. ஊழல் வழக்கை எதிர்கொண்ட பலர் மூப்பு காரணமாக இறந்தும் விட்டனர். ஆனால் அந்த வழக்குகள் தொடர்கின்றன. தொடர்புடையோரை பழிவாங்கும் நோக்கத்தை அவை கொண்டிருக்கவில்லை. மாறாக முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட அரசு நிதியை பறிமுதல் செய்வது அரசின் கடமையாக இருப்பதை பிரதமர் சுட்டினார். நிதியமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் டத்தோ ஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். 18 வயது நிரம்பிய மலேசிய குடிமக்கள் அனைவருக்கும் 100 ரிங்கிட் கூடுதல் உதவித்தொகை வழங்கப்படுவதை சிறுமைப்படுத்த வேண்டாம். உயர் வருமானம் பெறுவோருக்கு அது சொற்ப தொகையாக இருக்கலாம். ஆனால் குறைந்த வருமானம் பெறுவோருக்கும் புறநகர் மக்களுக்கும் அது பொருள் பொதிந்த உதவி என பிரதமர் விளக்கினார். ரஹ்மா அடிப்படை உதவி திட்டம் சாரா வாயிலாக அந்த நிதியுதவி நாட்டு மக்கள் அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. 5 இலக்கங்களில் ஊதியம் பெறுவோருக்கு அது சிறிய தொகையாக தெரியும். ஆனால் கிராமங்களில் வாழ்வோருக்கு அது மிகப்பெரிய தொகை. அதேவேளை குடும்பத்தில் 4 கிடைக்கும் போது அது பேருதவியாக இருக்கும் என்பதையும் பிரதமர் சுட்டினார். இந்த கூடுதல் உதவிக்காக அரசு 200 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கி இருக்கிறது. 1500 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டை கொண்ட இந்த திட்டத்தை அற்பமாக கருத வேண்டாம் என எல்லா தரப்புகளையும் டத்தோ ஸ்ரீ அன்வார் கேட்டுக்கொண்டார். மக்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைக்கும் அரசின் முயற்சிகள் M40 தரப்பினருக்கும் நன்மை பயக்கும். ரான் 95 பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டதும் 10 நெடுஞ்சாலைகளுக்கான கட்டணம் நிலைநிறுத்தப்பட்டதும் அவர்களின் நிதிச்சுமையை குறைக்கும் என நிதி அமைச்சருமான டத்தோ ஸ்ரீ அன்வார் கோடி காட்டினார். பெரும்பாலும்
பெரும்பான்மை M40 தரப்பினர் போக்குவரத்துக்கு சொந்த வாகனங்களை பயன்படுத்துகின்றனர். மதானி அரசின் முன்னெடுப்புகளால் வறியோர் B40 தரப்புகளுடன் தற்போது M40 தரப்பும் பயனடைகிறது. நாட்டின் 10 நெடுஞ்சாலைகளுக்கான கட்டண உயர்வை ஒத்திவைப்பதாக பிரதமர் நேற்று அறிவித்தார். செப்டம்பர் இறுதியில் மலேசியர்கள் ரான் 95 பெட்ரோலை $1.99 வாங்கலாம் என்றும் டத்தோ ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். மக்களாட்சியை கொண்டாடுங்கள். கருத்துரிமைக்கு மதானி அரசு மதிப்பளிக்கிறது. ஆனால் அது அமைதியாகவும் பொதுமக்களுக்கும் சொத்துகளுக்கும் ஊறு விளைவிக்காது இருக்க வேண்டும் என டத்தோ ஸ்ரீ அன்வார் வலியுறுத்தியிருப்பதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்தது. எதிர்க்கட்சி தூண்டுதலில் பிரதமருக்கு எதிராக பேரணி நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. அது சீராகவும் இடையூறு இன்றியும் நடைபெற ஒத்துழைப்பு நல்குமாறு அரச மலேசிய போலீஸ் படையை பிரதமர் கேட்டுக்கொண்டார். மக்களாட்சி கூறுகளுக்கும் அரசமைப்புக்கும் மதானி அரசு மதிப்பளிக்கிறது. அதன் அடிப்படையில் அரசுக்கு எதிராக குரல் எழுப்புவோருக்கும் உரிமை வழங்கப்படுவதாக பிரதமர் மூத்த ஊடகச் செயலர் துங்கு நஜ்ருல் துங்கு அபாய்டா குறிப்பிட்டார். தகுதி பெற்ற 85 லட்சம் பேர் இதுவரை STR ரஹ்மா ரொக்க உதவியை பெற்றுள்ளனர். முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட STR திட்டங்களின் கீழ் சுமார் 400 கோடி ரிங்கிட் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டதாக நிதி அமைச்சு தெரிவித்தது. மூன்றாம் நான்காம் கட்ட STR தொகை முறையே வரும் ஆகஸ்டிலும் நவம்பரிலும் தக்காரின் கணக்குகளில் சேர்க்கப்படும். முன்னதாக 1000 கோடி ரிங்கிட்டாக இருந்த ரஹ்மா ரொக்க உதவி தொகையை அரசு 1300 கோடி ரிங்கிட்டாக உயர்த்தியுள்ளது. அதன் வழி சுமார் 90 லட்சம் பேர் பயனுறுவர். சாரா ரஹ்மா அடிப்படை உதவி திட்டத்தின் வாயிலாக இதுவரை 49 லட்சம் மலேசியர்கள் பதிவு பெற்ற கடைகளில் இன்றியமையா பொருட்களை வாங்கியுள்ளதாகவும் தரவு வெளியிடப்பட்டுள்ளது. அரசு தொடர்புடைய நிறுவனங்களில் பலவீனமான நிர்வாக நெறி மற்றும் முறைகேடுகள் நடப்பதற்கான சாத்தியங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளன. அது தொடர்பான சிக்கல்களை SPRM நுண்ணோக்கும். அது குறித்த துல்லிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் உறுதியளித்தது. அண்மையில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தேசிய தலைமை கணக்காய்வாளர் அறிக்கை GLCயில் நிலவும் அத்தகைய சிக்கல்களை சுட்டியது. அந்த விவகாரத்தை களைய தேசிய கணக்காய்வு துறையுடன் SPRM அணுக்க ஒத்துழைப்பை நல்கி முறையான விசாரணைகளை மேற்கொள்ளும். நாட்டின் நிர்வாகம் உயர்ந்த நிலையில் இருக்கவும் பொது நிறுவனங்களின் உயர்நெறி மீது மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் பொருட்டும் அதிகார முறைகேடு, நிதி கசிவு, ஊழல் முதலியவை தொடர்பான விவகாரங்களை வெளிப்படையாகவும் திடமாகவும் கையாளும் கடப்பாட்டை SPRM தொடர்கிறது. பிளாஸ் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 262வது கிலோமீட்டரில் நேர்ந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் 3 உயிரிழந்தனர். அவர்கள் அனைவரும் சிரம்பானில் இருந்து சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ஹத்தா சேடீன் தெரிவித்தார். விபத்துக்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளதாக ACP முகமது ஹத்தா குறிப்பிட்டார். விபத்தில் 3 நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த வேளை ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் 10 பேர் காயங்களுக்கு ஆளாகினர். தினந்தோறும் ஓய்வின்றி ஓடும் கால்கள், உறங்காத விழிகள், உடலை தாண்டி மனதையும் தளரச் செய்யும் வாழ்க்கையின் வேகம். இந்த ஓட்டத்தில் சுய பராமரிப்பு என்பது நம் நினைவில் உள்ளதா? அது குறித்து கண்டறிகிறார் நமது செய்தியாளர் புனிதவதி முருகன். துரிதமாய் சுழன்று கொண்டிருக்கும் காலச்சக்கரத்தில் ஒவ்வொருவரும் தத்தம் பொறுப்புகளிலும் கடமைகளிலும் மூழ்கி கொண்டிருக்கிறோம். இந்த வேகமான பயணத்தில் நம்மில் எத்தனை பேர் சுய பராமரிப்பை பற்றிய புரிதலை கொண்டுள்ளோம்? சுய பராமரிப்பு நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 24ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. பிறருக்காக ஓடி ஓடி உழைப்பது தியாகமாக போற்றப்படுகையில் தனக்கு
அதற்கான நேரத்தையும் பணத்தையும் செலவிடுவது சுயநலமாக தவறாகவே கருதப்படுவதுதான் கவலைக்குரியது. சில பேர் தனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணினா கூட ஐயோ இந்த டைம்ல நான் வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம். சில பேர் சின்ன வயசுல இருந்தே மற்றவங்கன்னு பார்த்துருவாங்க. இது மிடில் சைல்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பார்க்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனக்குன்னு ஒரு முட்டாய் வாங்கினா கூட ஐயோ அவங்களுக்கு வாங்கலையே என்கிட்ட இவ்வளவுதான காசு இருக்கு அப்படின்னு. மலேசியர்களிடையே குறிப்பாக இந்தியர்களிடையே சுய பராமரிப்பு பற்றிய விழிப்புணர்வு உள்ளதா? இந்தியர்கள் மத்தியில எத்தனை பேர் அதிகமா செல்ஃப் கேர் கொடுக்குறாங்க பெர்சன்டேஜ் படி பார்த்தாங்கன்னா வெரி லெஸ், கேன் சே லெஸ் தென் 20% தான் அந்த மாதிரி இருக்காங்க. சிட்டியில் உள்ளவங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வச்சு அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவுட் ஆஃப் சிட்டின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதிகமாக வேலை முடிஞ்சு வீடு முடிஞ்சு வேலை அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. உடல் நலம் மட்டுமல்லாத மனநலத்தின் மீதும் தற்போது அதிக அக்கறை செலுத்தப்படுகிறது. சுய பராமரிப்பு இல்லா சூழல் நீடித்தால் அதன் பாதிப்பு என்னவாகும்? எப்போ ஒரு மனிதன் பொதுவாகவே ரியலைஸ் ஆவாங்கன்னா முதல்ல சீக்கிரம் இருப்பேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஹவர் நீங்கள் லீவ் எடுக்கணும். உங்ககிட்ட இருந்து நீங்கள் லீவ் எடுக்கணும். எப்படின்னு சொன்னாக்கா நம்ம பிஸியாக ரன் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த ஒரு ஹவர் அந்த எல்லா பொறுப்புலேருந்து வெளியாகி உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா அதான் நல்லது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதே போல் முதலில் நம்மை நாம் கவனித்துக் கொண்டால் தானே பிறரை பராமரிக்க இயலும். சுய பராமரிப்பிற்கு நேரம் ஒதுக்கினால் மட்டுமே நோய் பீடிகளில் இருந்து விடுபட இயலும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. எந்திர உலகில் அள்ளும் பகலும் அயராது உழைக்கும் உடலுக்கும் அமைதியற்ற மனதுக்கும் ஒரு சிறந்த ஓய்வு அவசியமான ஒரு பரிசு. தடுமாறும் தருணங்களில் ஓய்வெடுப்பது பலவீனம் அல்ல, அது நம்மை மீட்டெடுக்கும் முயற்சியே. வாழ்க்கையை நாம் நேசிக்க பழகினால் வாழ்க்கை நம்மை நேசிக்க தொடங்கும். அந்த வலியுறுத்தலுடன் ஆர்டிஎம்காக புனிதவதி முருகன். அதித்திறன் கொண்ட ஒளி மின் அழுத்த சூரிய ஆற்றல் முறையை கொண்டிருக்கும் உலகின் முதல் நாடாளுமன்ற கட்டடத்தை மலேசியா கொண்டிருக்கிறது. மாசற்ற நிலையான எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நாட்டின் உறுதிப்பாட்டை அது எதிரொலிப்பதாக துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ ஃபடிலா யூசுப் குறிப்பிட்டார். 1.5 மெகாவாட் சூரிய மின்னாற்றல் அமைப்பு ஆண்டுக்கு மணிக்கு 1.9 GWH கிகாவாட் வரை மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் ஆற்றல் கொண்டது. ஒவ்வொரு ஆண்டும் 1465 மெட்ரிக் டன் கரிம வளி மற்றும் பசுமை குடில் வளி வெளியேற்றத்தை குறைக்கும் ஆற்றலையும் அது கொண்டுள்ளது. அதன் வழி நாடாளுமன்ற கட்டட மின் கட்டணத்தில் ஆண்டுக்கு 10 லட்சம் ரிங்கிட் வரை மிச்சப்படுத்த இயலும் என துணை பிரதமர் கோடி காட்டினார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பணியாளர்களிடையே மின்வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் வளாகத்தில் 4 EV மின்னூட்டிகள் நிறுவப்பட்டுள்ளதை எரியாற்றல் மாற்ற நீர்வள உருமாற்ற அமைச்சருமான டத்தோ ஸ்ரீ ஃபடிலா சுட்டினார். இந்திய தொழில் முனைவோர் சார்ந்த கடனுதவி திட்டங்களான ஸ்பூமிகோஸ் பிக் ஆகியவற்றுக்கு தக்கூன் நேஷனலின் கீழ் 10 கோடி ரிங்கிட் அங்கீகரிக்கப்பட்டது. 2500 இந்திய வர்த்தகர்கள் அதன் வழி பயனுறுவர் என தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். ஸ்பூமிகோஸ் பீக் ஆகிய இரு திட்டங்களின் வழி இதுவரையில் 1064 இந்திய தொழில் முனைவோர் பயனடைந்துள்ளனர். இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி ஜூன் வரையில் அவர்களுக்கு தக்கூன் நேஷனல் நிதியிலிருந்து 2.31 லட்சம் ரிங்கிட் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதை துணை அமைச்சர் சுட்டினார். அமானா இக்தியாரின் 10 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டில் பெண் நிதியுதவி திட்டம் ஏற்கனவே செயலாக்கப்படுகிறது. அதன் வழி 2422 இந்திய பெண் வர்த்தகர்கள் பயன்பெற்ற வேலை அமானா இக்தியாரில் இருந்து இவ்வாண்டு ஜூன் வரையில் 1.78 லட்சம் ரிங்கிட் வழங்கப்பட்டதாக டத்தோ ஸ்ரீ ரமணன் அவையில் விவரித்தார். வட்டார பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்துவதன் வழி ஆசியான் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் முயற்சியில் மலேசியா கவனம் செலுத்துகிறது. ஆசியான் கூட்டமைப்பில் அல்லாத வல்லரசு நாடுகளை மட்டும் சார்ந்திருப்பதை குறைக்க அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக வெளியுறவு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது ஹசான் இன்றைய அவையில் விளக்கினார்.
பாரம்பரிய வர்த்தக பங்காளிகளாக விளங்கும் வல்லரசுகளிடையே நெருக்கடிகள் வலுக்கும் போது ஆசியான் வட்டார பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் இருப்பதை அது உறுதி செய்கிறது. ஆசியான் உறுப்பு நாடுகளுடனான வர்த்தக நடவடிக்கையை மேம்படுத்தும் முனைப்பு துரிதப்படுத்தப்படுவதாக அமைச்சர்கள் கூறினர். பொருளாதார விகிதம் 30 முதல் 40 விழுக்காடு உயர்ந்தால் அதுவே நல்ல அடைவு நிலை. அதேவேளை பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் பட்டியலில் மலேசியா இணைவதனால் நாட்டின் பொருளாதாரம் பல மடங்குகள் அதிகரிக்கும் என்பதை டத்தோ ஸ்ரீ முகமது ஹசன் சுட்டினார். 2025 ஆசியான் தலைமைத்துவத்தை மலேசியா ஏற்றிருக்கும் நிலையில் கலந்துரையாடல் பங்காளிகளாக இணைய நாடுகள் சில விருப்பம் தெரிவித்துள்ளன. அனைத்தையும் அடக்கியது நிலைத்தன்மையானது எனும் இவ்வாண்டுக்கான ஆசியான் கூட்டமைப்பின் கருப்பொருளுக்கு ஏற்ப வட்டார நிலையில் அது ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என டத்தோ ஸ்ரீ முகமது ஹசன் நம்பிக்கை தெரிவித்தார். வட்டார உறவுகளை மதிப்பிடுவதில் ஆசியான் கலந்துரையாடல் பங்காளித்துவம் முக்கிய பங்கு வகிக்கிறது. திட்டங்களை திறம்பட செயல்படுத்தும் ஒருங்கிணைப்பு முயற்சிகளையும் அது வலுப்படுத்தும் என டத்தோ ஸ்ரீ முகமது ஹசன் குறிப்பிட்டார். இதுகாரும் அமெரிக்கா, சீனா, இந்தியா, ஜப்பான் உள்ளிட்ட 11 நாடுகள் ஆசியான் கலந்துரையாடல் பங்காளிகளாக திகழ்கின்றன. நாட்டில் நல்லிணக்கம் பேணப்பட வேண்டும். எந்த சமயமும் இனமும் சிறுமைப்படுத்தப்படக்கூடாது. அத்தகைய இழிவான நடவடிக்கையில் ஈடுபடுவோர் மீது சமமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இந்திய சமூக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். நாட்டில் இனம், சமயம், ஆட்சியாளர் தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிடுவோர் மீது 3R நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அண்மையில் சமய சொற்பொழிவாளர்கள் சிலர் சர்ச்சையான கருத்துக்களை முன்வைத்த நிலையில் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய மக்கள் நிகராளிகள் கேட்டுக் கொண்டனர். குறிப்பாக ஜம்ரி வினோத், ஃபிர்டோஸ் வோங் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க போதிய சான்றுகள் இல்லை என சட்டத்துறை தலைவர் அலுவலகம் அறிவித்திருக்கும் நிலையில் அது மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என இந்திய சமூக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். நம்மை பொறுத்தவரை எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தை புண்படுத்துகின்றவர்கள், அந்த மத நம்பிக்கை மீது புழுதிவாரி எரிக்கின்றவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். எங்களை பொறுத்தவரை இந்த இனத்திற்கும் சமயத்திற்கும் இழிவு ஏற்படுகின்ற பொழுது எங்களுடைய கட்சி பேதங்களை தாண்டி சமுதாயம் என்ற உணர்வோடு இந்த சமுதாயத்துக்கு எல்லா காலகட்டத்திலும் குரல் கொடுப்போம் என்பதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள ஆசைப்படுகின்றோம். மீண்டும் இந்த கருத்தினை சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்றோம். நாட்டில் எல்லா சமயங்கள், இனங்களின் மாண்பும் காக்கப்பட வேண்டும். பிளவுகளை தவிர்த்து ஒற்றுமையை மேலோங்க செய்ய அது அவசியம் என மாயிகா துணைத் தலைவருமான டத்தோ ஸ்ரீ எம் சரவணன், கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ், பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன் ஆகியோர் அந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் வலியுறுத்தினர். அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை செய்து கொள்ள முனைந்துள்ளன. ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களுக்கு 15 விழுக்காடு அடிப்படை வரி விதிப்பு, சாத்திய விலக்களிப்புகள் ஆகியவற்றை அந்த உத்தேச உடன்பாடு அடக்கியிருக்கும் என ஐரோப்பிய ஒன்றிய பேச்சாளர் கோடி காட்டினார். ஜப்பானுடனான மிகப்பெரிய உடன்பாட்டுக்கு பின்னர் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேலும் ஒரு மாபெரும் வர்த்தக ஒப்பந்தத்தை நோக்கி செயல்பட்டு வருகிறார். 27 நாடுகள் உறுப்பியம் கொண்ட ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடக்கம் 30 விழுக்காட்டு வரி விதிப்பை ட்ரம்ப் அறிவித்தார். இது இருதரப்புக்கும் இடையே புதிய வர்த்தக போர் அச்சத்தை ஏற்படுத்தியது. உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய வரி விதிப்பை அறிவித்த பின்னர் 90 நாட்களில் 90 ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படும் என ட்ரம்ப் நிர்வாகம் உறுதியளித்திருந்தது. இதற்கு ஏதுவாக ஏப்ரலில் நடைமுறைப்படுத்தப்படவிருந்த உயர்வரி தாமதப்படுத்தப்பட்டது. எனினும் இதுவரையில் ஜப்பான், இந்தோனேசியா உள்பட 5 நாடுகளுடன் மட்டுமே வாஷிங்டன் உடன்பாடுகளில் கையெழுத்திட்டுள்ளது. மேலும் ஐரோப்பிய ஒன்றியம், சீனா, கனடா, மெக்சிகோ ஆகிய மாபெரும் வர்த்தக பங்காளிகளுடனும் அது பேச்சு நடத்தி வருகிறது. யுனெஸ்கோவில் இருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவித்திருப்பதற்கு சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது. கடப்பாடு மிக்க உலக வல்லரசுகளில் ஒன்றாக திகழும் அதன் போக்குக்கும் செயல்பாட்டுக்கும் அந்த நடவடிக்கை பொருத்தமற்றது என சீன வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் சாடினார்.
அடுத்த ஆண்டு டிசம்பரில் ஐநாவின் கல்வி அறிவியல் பண்பாடு அமைப்பான யுனெஸ்கோவில் இருந்து விலகுவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அறிவித்தார். அந்த உலக அமைப்பு சீனாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஆதரவாக செயல்படுவதாக வாஷிங்டன் குற்றஞ்சாட்டியதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அமெரிக்காவின் இந்த முடிவு அதன் கொள்கைகளுக்கு முரணாகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் இருப்பதாக சீனா சாடியது. யுனெஸ்கோவில் மோதலையும் பிளவையும் உருவாக்க வேண்டாம் என்றும் அது அமெரிக்காவை எச்சரித்தது. 1984 ஆண்டு அமெரிக்கா முதலில் யுனெஸ்கோவில் இருந்து விலகியது. பின்னர் 2003 ஆண்டு அதில் இணைந்தது. 2017 ட்ரம்பின் முதல் தவணை நிர்வாகத்தின் போது மீண்டும் அந்த அமைப்பில் இருந்து விலகிய அமெரிக்கா 2023 ஆண்டு முன்னாள் அதிபர் ஜோ பைடன் நிர்வாகத்தின் போது மறுபடியும் அதில் இணைந்தது. யுனெஸ்கோவில் இருந்து விலகப் போவதாக மீண்டும் 3ஆம் முறையாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. வியட்நாமில் வீடுகளை வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளது விப்பா சூறாவளி. நேற்று காலை வரை மழை பொழிவு விகிதம் அங்கு 50 சென்டிமீட்டர் வரை பதிவாகியது. அதனால் மலைப்பாங்கான பகுதிகளில் மண் சரிவும் வெள்ளமும் ஏற்படக்கூடிய ஆபத்து இருப்பதாக அதிகாரிகள் எச்சரித்தனர். வெள்ளக்காடாய் மாறியிருக்கும் மாநிலத்தில் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு வெளியே படகில் அமர்ந்திருக்கின்றனர். ஏறத்தாழ 3,50,000 ராணுவ வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விப்பா சூறாவளி நேற்று காலை வியட்நாமில் கரை கடந்து லாவோஸில் மையம் கொண்டது. எனினும் அந்த பேரிடர் விட்டுச் சென்ற சீற்றச்சுவடுகளை வியட்நாம் முழுவதும் காண முடிகிறது. மிக கடுமையாக மாநிலம் பாதிக்கப்பட்டுள்ளது. சூறாவளிக்கு அங்கு ஒருவர் பலியானார். மேலும் ஒருவர் நிலை தெரியவில்லை. 4 காயமுற்றனர். துருக்கியின் மேற்கு நகரான எஸ்கிஷீரில் கட்டுக்கடங்கா காட்டுத்தீ 10 பேரின் உயிரை பலி கொண்டது. அவர்களுள் 5 வனத்துறை பணியாளர்கள், மேலும் 5 மீட்பு படையினர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. மரண எண்ணிக்கை ஏற்கனவே 11ஆக பதிவாகியிருந்தது. உயிரிழந்தோர் அனைவரும் தீயை அணைக்க களமிறக்கப்பட்டவர்கள். சீரிப்பாய்ந்த தீயை கட்டுப்படுத்த போராடி கொண்டிருந்த வேளை திடீரென காற்றின் திசை மாறியதால் அவர்கள் தப்பிக்க வழியின்றி சிக்கிக் கொண்டதாக துருக்கி வேளாண் வனத்துறை அமைச்சர் இப்ராஹிம் யுமாக்லி தெரிவித்தார். அந்த சம்பவத்தில் மேலும் 24 பேர் காயமுற்றனர். அவர்களில் 14 பேர் கடும் தீக்காயங்களுக்கு இலக்கானார்கள். அதீத வெப்பம், பருவக்காற்று காரணமாக துருக்கியில் காட்டுத்தீ மூண்டுள்ளது. வசிப்பிடங்களை நோக்கி தீ நகர்வதால் சுற்று வட்டார மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். துருக்கியை தற்போது அதீத வெப்பம் சூழ்ந்துள்ளது. சராசரியான வெப்பநிலையை விட 6 முதல் 12 பாகை செல்சியஸ் அதிக வெப்பம் இவ்வாண்டு அந்த நாட்டை தாக்கியுள்ளது. ஹாலிவுட் நகைச்சுவை தொடர் நடிகர் மேத்யூ பெரியின் மரணம் மீதான மர்ம முடிச்சு அவிழ்ந்தது. அவருக்கு கெத்தமைன் போதை மாத்திரைகள் வழங்கியதை மருத்துவர் ஒருவர் ஒப்புக்கொண்டார். புகழ்பெற்ற ஃப்ரெண்ட்ஸ் தொலைக்காட்சி தொடரில் பெரி முக்கிய பாத்திரம் ஏற்றிருந்தார். பல ஆண்டுகளாக போதை பழக்கத்துக்கு அடிமையான பெரி 2023 அக்டோபரில் லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள தமது இல்லத்தில் இறந்து கிடக்க காணப்பட்டார். கெத்தமைன் போதைப் பொருள் உள்ளுறுப்புகளில் அதிக அளவில் இருந்ததே அவரின் மரணத்துக்கு காரணம் என உடற்கூறு ஆய்வில் கண்டறியப்பட்டது. பெரி தொடக்கத்தில் மன அழுத்தம் காரணமாக மருத்துவரின் கண்காணிப்பில் போதை மாத்திரை எடுத்து வந்தார். பின்னர் அதற்கு அவர் பித்தாகினார். அவரின் மரணம் தொடர்பில் மருத்துவர்கள் 5 தடுத்து வைக்கப்பட்டனர். அதில் முதன்மை குற்றவாளியாக கருதப்படும் 43 வயது சல்வடார் பிளசன்சியா 40 ஆண்டுகள் சிறை தண்டனையை எதிர்நோக்கியுள்ளார். சீன பொது பூப்பந்து போட்டி. தேசிய வீர மங்கைகள் பெலிதான் எம் தீனாவும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர். அவர்கள் நாட்டின் சக வீரர்களான கமன்டிங் ஆங்ஸின் ஈயை வீழ்த்தினர். ஏறத்தாழ 24 நிமிடங்களுக்கு தொடர்ந்த அந்த ஆட்டத்தில் பெர்லி தீனா இணை 21-8, 21-12 என நேரடி செட்களில் வென்றது. உலகத்தர வரிசையில் 3ஆம் நிலையில் இருக்கும் அந்த தேசிய வீராங்கனைகள் அடுத்த சுற்றில் ஜப்பானின் ரூயி ஹிரோகாமி சயாகா ஹொபாரா இணையை சந்திப்பர். இவ்வாண்டு தொடங்கியது முதல் இதுவரை பெர்லி தீனாவின் சிறந்த அடைவு நிலை குறித்து மகளிர் இணை தலைமை பயிற்றுனர் ரொஸ்மான் ரசாக் பெருமிதம் தெரிவித்தார். முன்னதாக ஜப்பானிய பொது பூப்பந்து பட்டத்தை வெல்லும் போராட்டத்தில் பெலிதான் எம் தீனா இணையர் தோல்வி கண்டனர்.
மற்றொரு நிலவரத்தில் வெற்றி பாதையை நோக்கி நகர்கிறது நாட்டின் தேசிய ஆடவர் இணை ஏரன்ஷியா சோவுயிக். அண்மையில் நடைபெற்று முடிந்த 2025 ஜப்பான் பொது பூப்பந்து போட்டியில் முதல் சுற்றிலேயே வெளியேறிய ஏரன்ஷியா சோவுயிக் இணை இன்று மாலை நடைபெற்ற ஆட்டத்தில் பிரான்சின் கிறிஸ்டோ போப்போவ் தோமா ஜூனியர் போப்போவை 21-17, 21-18 எனும் நேரடி செட்களில் வீழ்த்தினர். அந்த ஆட்டம் 45 நிமிடங்களுக்கு தொடர்ந்தது. முன்னதாக டென்மார்க்கின் ராஸ்மஸ் கேயர் ஃப்ரெட்ரிக் செகோவை 21-19, 21-15 எனும் நேரடி செட்களில் வீழ்த்தினர். சிங்கப்பூர் பாலஸ்தீன அணிகளுடன் களம் காண உள்ளது ஹரிமாவ் மலாயா. வரும் செப்டம்பரில் நடைபெறும் அனைத்துலக நட்பு முறை ஆட்டத்தில் மலையக வேங்கைகள் அவ்விரு அணிகளுடன் மோத உள்ளன. உலகத்தர வரிசையில் 159ஆம் இடத்தில் இருக்கும் சிங்கப்பூருடன் செப்டம்பர் 4ஆம் நாள் தேசிய அணி களம் காண உள்ள வேளை, அதே பட்டியலில் 98ஆம் இடத்தில் இருக்கும் பாலஸ்தீனை செப்டம்பர் 8ஆம் நாள் சந்திக்க உள்ளதாக தேசிய அணி தலைமை பயிற்றுனர் பீட்டர் சிக்லமோவஸ்கி தெரிவித்தார். போட்டி நடைபெறும் அரங்கம் இன்னமும் அறிவிக்கப்படாத நிலையில் அவை புக்கிட் ஜோனில் தேசிய அரங்கில் அரங்கேறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் அக்டோபரில் 2027 ஆசிய கிண்ண தகுதிச் சுற்றின் 3ஆம் குழுக்களுக்கான F பிரிவு போட்டியில் லாவோஸை எதிர்த்து தேசிய அணி களம் காண உள்ளது. அதற்கான முன்னோட்டமாக இந்த போட்டிகள் அமையும் என சிக்லமோவஸ்கி கருத்துரைத்தார். கடந்த மாதம் வியட்நாமில் நடைபெற்ற 2027 ஆசிய கிண்ண தகுதிச் சுற்றின் 2ஆம் குழுக்களுக்கான F பிரிவு போட்டியில் உபசரணை அணியை மலையக வேங்கைகள் 4-0 எனும் கோல் எண்ணிக்கையில் தோற்கடித்தனர். அதனைத் தொடர்ந்து தேசிய அணி நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் அவ்விரு அணிகளும் தெரிவு செய்யப்பட்டதாக சிக்லமோவஸ்கி விவரித்தார். பார்சிலோனாவில் இணைந்தார் இங்கிலாந்து காற்பந்து வீரர் மார்கஸ் ராஷ்வர்ட். மான்செஸ்டர் யுனைடெட்டின் அந்த நட்சத்திரம் ஒரு பருவத்திற்கு இரவலில் பார்சாவில் இணைந்திருக்கிறார். இந்த பருவத்தில் பார்சிலோனாவில் இணைய மார்கஸ் தனது ஊதியத்தை குறைக்க ஒப்புக்கொண்டிருப்பதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அதன் அடிப்படையில் 3 கோடி யூரோவில் பார்சாவில் இணைவதற்கான ஒப்பந்தத்தில் மார்கஸ் கையெழுத்திட்டுள்ளார். மென்யூவிற்காக 426 முறை களம் கண்டு 138 கோல்களை புகுத்திய மான்செஸ்டரை பூர்வீகமாக கொண்ட ராஷ்வர்ட் அணி நிர்வாகி ரூபன் அமோரிமுடனான பிணக்குகளால் அந்த முடிவை எடுத்துள்ளார். ராஷ்வர்ட் ஆட்டத்தில் முழு கவனம் செலுத்தவில்லை என்ற அமோரிமின் குறை கூறலால் இதற்கு முன் யுனைடெட்டிற்காக 2 FA கிண்ணங்களையும் 2 லீக் கிண்ணங்களையும் ஒரு ஐரோப்பிய பட்டத்தையும் வெல்ல துணை நின்ற அவர் ஆஸ்டன் வில்லாவில் இரவலில் இணைந்தார். ஞானக்குரல். தயாவினில் வாயு வளத்தில் இயங்கில் தியான சமாதிகள் செய். வலது நாசியில் உயிர் வழி சஞ்சரிக்கும் காலமே தியானம் செய்ய சிறப்பு. மூச்சுக்காற்று 15 நிமிடங்கள் இடக்கலை நாடி வழியாகவும் 15 நிமிடங்கள் பிங்களை நாடி வழியாகவும் மாறி மாறி செயல்படும் என யோகக்கலையின் வலிமை விளம்புகிறார் ஔவையார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.